நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக போகிறோம். எல்லாரும் சங்கீதங்களின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 27வது சங்கீதம் 27வது சங்கீதம் அதனுடைய 4வது 5வது வசனம், பக்கம் 685 வாசிப்போம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஸ்தோத்திரம். அது தலைப்பை பாருங்க, தாவீதின் சங்கீதம். இன்றைக்கு ஒரு செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமே, ஆனால் இப்படி ஆரம்பிப்போம். ஒன்றை நான் கேட்டேன். எல்லாரும் சொல்லுங்க, ஒன்றை நான் கேட்டேன். சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரிடத்தில் என்ன கேட்கிறார் என்றால், ஆண்டவர், நான் உம்மிடத்தில் ஒன்றை ஸ்பெஷலாக கேட்கிறேன், வித்தியாசமாக கேட்கிறேன். நம்ம மட்டும் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்கு ஒன்றை தர வேண்டும் என்றால், இன்றைக்கு காலை ஆராதனையில் எனக்கு இதை நீர் தர வேண்டுமே என்றால் சொல்ல வேண்டாம். நீங்கள் இருதயத்தில் யோசித்து பாருங்கள் என்ன கேட்பீர்கள் என்று. ஒரு செகண்ட் யோசித்து பாருங்க. நான் ஒன்றை இன்றைக்கு காலை வேளையில் ஆண்டவரிடத்தில் கேட்பேனே, ஆனால் எதை கேட்பேன்? வாலிப பிள்ளைகள், நீங்கள் ஒன்றை கேட்டால் எதை கேட்பீர்கள் என்று யோசித்து பாருங்கள். முதியோர்கள், நீங்கள் ஒன்றை கேட்டால் எதை கேட்பீர்கள் என்று யோசித்து பாருங்கள். தொழில் செய்கிறவர்கள், நீங்கள் ஒன்றை கேட்டால் எதை கேட்கப் போகிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள். ஆனால் சங்கீதக்காரன் ஒன்றை நான் கேட்டேன் என்று சொல்கிறார். இப்போ அதோடைய முதல் 3 வசனத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். 2வது வசனத்திலே சொல்லுகிறார், என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்கிற அந்த காலம், என்னை நெருக்குகிறவர்கள் இருக்குகிற அந்த காலம். 3வது வசனத்தில் எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்குகிற அந்த காலம். அதே வசனத்தில் இருக்கிறது, என்மேல் ஒரு யுத்தம் எழும்பும் அந்த காலம். இப்ப சொல்லுகிறேன், என்னை பாருங்கள். என்னை சுற்றிலும் சத்துருக்கள் எழும்புகிற காலம். சுற்றிலும் சத்துருக்கள் எழும்பி எனக்கு விரோதமாக ஒரு பெரிய ஒரு பாளையமே இறங்கி எனக்கு விரோதமாக ஒரு யுத்தம் நடப்பதற்கு தயாராகுகிற இந்த காலத்தில் நம்முடைய ஜெபம் எதுவாக இருக்கும்? என்ன தெரியுமா கேட்டிருக்கலாம் தாவீதுக்கு? ஆண்டவரே, என்னை பட்சிக்க நினைக்கிற சத்துருக்கள் இதான் நிறைய இருக்கிறார்கள். யுத்தத்துக்காக ஒரு சேனைகள் அணிவகுத்து நிற்கிறதா தான் பாளையம் இறங்கி இருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஒருவர் நிற்கிறதல்ல, ஒரு நாட்டுடைய சர்வ சேனைகளும் வந்து நிற்கிறதை தான் பாளையம் இறங்கி இருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஆண்டவரே, எனக்கு விரோதமாக ஒரு பெரிய ஒரு பாளையமே இறங்கி இருக்கிறது. கர்த்தாவே, எனக்கு விரோதமாக ஒரு யுத்தம் தயாராகி கொண்டிருக்கிறது. கண்ணுக்கு முன்னால பார்த்தா சத்துருக்களும் யுத்தங்களும் பாளையம் இறங்கி இருக்கிறதும். இப்போ இந்த நேரத்தில் ஒன்றை கேட்க வேண்டுமே, ஆனால் என்ன கேட்டிருக்கலாம்? நான் சொல்லட்டுமா? இந்த காலத்தில் அவர் கேட்கணும்னு சொன்னா இப்படி கேட்டிருக்கலாம், ஆண்டவரே, இந்த சத்துருடைய கையில் இருந்து எனக்கு ஒரு பாதுகாப்பை தாரும் என்று கேட்டிருக்கலாம். ஆண்டவரே, இந்த சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடியதான ஒரு பலனை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று கேட்டிருக்கலாம். இந்த சத்துருக்களை நிர்மூலம் பண்ணக்கூடிய ஒரு அபிஷேகத்தை திரும்ப எனக்கு தாரும் ஆண்டவரே என்று கேட்டிருக்கலாம். அல்லது ஒன்றை உம்மிடத்தில் கேட்கிறேன்,
இவ்வளோ பெரிய யுத்தம், இவ்வளோ பெரிய சேனை, இவைகளுக்கு என்னை தப்புவித்து காப்பாற்றும் என்று கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த இக்கட்டான காலத்தில் தாவீதுடைய விண்ணப்பம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நான் இந்த காலை வேளையிலே சபைக்கு சொல்லுகிறேன், நாம் இன்றைக்கு பல நேரத்தில் பிரச்சனை வந்த உடனே ஆண்டவரே என் பிரச்சனையை மாற்றும், பிரச்சனையை மாற்றும், பிரச்சனையை மாற்றும், இப்படியே சொல்ல கற்றுக்கொண்டோம். உங்களுக்கு ஒன்றை சொல்லட்டுமா? ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு மரணம் வரைக்கும் சத்துரு இருக்க தான் செய்வான். மரணம் வரைக்கும் போராட்டம் உண்டு. இயேசுவே சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று தான் சொன்னார். உலகத்தில் நமக்கு பிரச்சனைகள் உண்டு என்று தான் சொன்னார். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாக எப்பொழுது வேண்டுமானாலும் சத்துரு ரொம்ப குறியாக இருந்து ஏதோ ஒன்றை செய்வதற்கு ஆயத்தமாகி கொண்டே தான் இருப்பார். உள்ளுக்கு இருந்தும் வெளியே இருந்தும் சத்துருவானவன் ஏதோ ஒன்றை செய்வதற்கு அவன் தயாராகி கொண்டே தான் இருப்பான். நமக்கு விரோதமாக இன்றைக்கு இந்த பிரச்சனை போனா நாளைக்கு அடுத்த பிரச்சனை ஒன்று வந்து தானே செய்யுது. பிரச்சனையும் நம்மையும் பிரிக்கவே முடியாது. அந்த நேரத்தில் நாம் கேட்க வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? கேட்கிற ஒன்றை நான் கேட்டேன், இப்போ வாசித்து பாருங்க. அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும். நம்பர் 1, பிரச்சனையான சூழ்நிலை தன்னை சுற்றி நிற்கிறதான நேரத்தில் தாவீது கேட்கிறார், என் பிரச்சனை அல்ல ஆண்டவரே எனக்கு விஷயம், எனக்கு உம்முடைய மகிமை தான் எனக்கு விஷயம். எனக்கு தெரியும் உம்முடைய மகிமையை மட்டும் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா என்னுடைய பிரச்சனையை நான் பார்க்க ஆரம்பிக்க மாட்டேன். என் பிரச்சனையை விட கர்த்தருடைய மகிமை விலையேறப்பட்டதாக இருக்கிறது. இந்த கால வேளையில் பிரச்சனைகளோடு சுற்றிலும் நெருக்கத்தோடு கூட நான் என்ன முடிவெடுப்பதென்று எனக்கு தெரியல பாஸ்டர், அடுத்ததாக என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. சுற்றிலும் சத்துரு பாளையம் இறங்கி எனக்கு விரோதமாக அக்கினி அஸ்திரங்கள் எய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. சத்துருவானவன் எனக்கு விரோதமாக எழும்பி எனக்கு விரோதமாய் பேசி என்னை அழிக்கவும் தகர்க்கவும் நினைத்து கொண்டிருக்கிறான். எனக்கு முடிவெடுக்கிற என்ன முடிவெடுக்கணும்னு தெரியல, என்ன பேசணும்னு தெரியல, என்ன சொல்லணும்னு தெரியல. இந்த நிலைமையில் இந்த காலை வேளையில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்தில் ஒன்றை அப்பா சமூகத்திலிருந்து கேளுங்கள். அது என்னவென்றால் உம்முடைய மகிமை எனக்கு போதும் ஆண்டவரே. என்னுடைய எல்லா பிரச்சனைகளை விட உங்க மகிமையை மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னான், என் எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் போக பண்ண அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். இப்ப நீங்க கேளுங்க, பிரச்சனை மாறணும் அப்படி நீங்க ஜெபிப்பீங்கன்னா காலம் முழுவதும் பிரச்சனை மாறணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறமா முழு பிரச்சனைக்கும் ஒரு தேவ பிள்ளையுடைய ஒரே பரிகாரம் தேவ மகிமையில் இருக்கிறது, தேவ பிரசன்னத்தில் இருக்கிறது, ஆலயத்தில் இருக்கிறது, தேவனுடைய ஆராதனையில் இருக்கிறது. இப்போ எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, இந்த காலை வேளையில் நான் பிரச்சனைக்கு பரிகாரமாக அதோடைய மருந்தாக அப்பாவுடைய மகிமையினால நனைவதற்காக வந்திருக்கிறேன், அந்த மகிமையினால ஆளுகை செய்யப்படுவதற்காக வந்திருக்கிறேன். அந்த மகிமையை மட்டும் நான் வாஞ்சிட்டுட்டேன்னா என்னுடைய சூழ்நிலைகளை, என்னுடைய திக்கட்ட நிலைமைகளை, என்னுடைய கைவிடப்பட்ட நிலைமைகளை, ஜனங்கள் வெறுக்கிற நிலைமைகளை அவமாக்கி போடவும் இந்த மகிமை என்னை எந்த தீமைக்கும் ஒப்புக்கொடாமல் மறைத்து பாதுகாக்கவும் வல்லமையுடையதாக இருக்கிறது. சபையே, நமக்கு அத்தியாவசியமான தேவை, நமக்கு அவசரமான தேவை. ஆண்டவரே என் சூழ்நிலை மாற்றும் அல்ல, இதிலிருந்து நாம் அறிய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், பிரச்சனை பெருக பெருக இன்னும் தூதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் தூதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை
ஆராதிப்பே. ஆண்டவரே, நான் இன்றைக்கு ஒரு மகிமையை நான் உணரேன் ஆண்டவரே. நான் ஒரு தேவ மகிமையை நான் உணர ஆண்டவரே. அந்த தேவ மகிமையை நான் உணரேன் ஆண்டவரே. அந்த தேவ மகிமையை மட்டும் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னான். சுற்றிலும் அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, என்ன பிரச்சனை, அது என்ன பிரச்சனை, இது என்ன பிரச்சனை, பாளையம் எழும்பி இருக்கட்டுங்க. நமக்கு இன்றைக்கு முன்னால இருக்க பார்த்தீங்களா பிரச்சனை, ஒன்றுமில்லாமல் போக பண்ண என் கர்த்தர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஒன்றுமில்லாமல் போக பண்ண வல்லமையுடையவராக இருக்கிறார். இந்த பிரச்சனையை நீங்க பார்க்கவே மாட்டீங்க, தேடியும் காணாதிருப்பீர்கள். இது அவமாகி போய்விடும். இந்த சூழ்நிலைகள் மாறி போய்விடும். இந்த நிலைமைகள் நிச்சயமா மாறுங்க. என்றைக்கு நீங்கள் மகிமையை வாஞ்சிக்கிறீங்களோ, என்றைக்கு நீங்கள் மகிமையை வாஞ்சிக்கிறீங்களோ, மகிமை தான் நம்முடைய ஏக்கமாக மாறுகிறதோ, தேவ பிரசன்னம் தான் நம்முடைய வாஞ்சையாக மாறுகிறதோ, இதோ இன்றைக்கு நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற பாதைக்கு ஒரு முடிவு உண்டு. இன்றைக்கு நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற வேதனைகளுக்கு ஒரு முடிவு உண்டு. இன்றைக்கு நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற தலை குனிந்து கொண்டிருக்கிற அனுபவங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. முடிவு உண்டுங்க. இந்த நேரத்தில் என்ன எதை வாஞ்சிக்கிறோம், அதுதான் நம்முடைய பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. அதுதான் கர்த்தாவே, என் ஏக்கமெல்லாம் உங்க மகிமை தான் ஆண்டவரே. மகிமைதான் ஆண்டவரே, மகிமைதான் ஆண்டவரே. எல்லாரும் இந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே. மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே. என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, என் நெருக்கத்தோடு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த ஆராதனையில் ஏதோ ஒரு பார்ட்டில் உங்களை தேவ பிரசன்னம் சந்திக்கத்தான் போகிறது. ஏதோ ஒரு இடத்துல யாரோ உங்களை தொட்டது போல உணர்வீர்கள், யாரோ உங்களை நனைத்தது போல உணர்வீர்கள். புல்லின் மேல இறங்குகிற பனித்துளியை போல உங்க மேல தேவ பிரசன்னத்தை அனுப்பி அந்த காயங்களை அப்படியே இழுத்து போட்டு அந்த பிரச்சனை அப்படியே ஒண்ணுமில்லாம போக பண்ணி, ஐயா மகிமைதான் பெருசு என்கிறது சங்கீதக்காரன் மட்டுமல்ல, கடைசி கால சபையும் உணரத்தக்கதான ஒரு தேவ பிரசன்னத்தை இந்த கால வேளையில சபையிலே தந்து ஒன்றை கேட்டேன். அது தேவ மகிமையே, அது தேவ மகிமையே, அது தேவ மகிமையே. அந்த பிரச்சனை இருந்தா போதுங்க. பிரச்சனைகள் இருந்த இடம் இல்லாம போயிருங்க. பிரச்சனை இருந்த இடம் இல்லாம போயிடும். வியாதியோடு வந்திருக்கிறீங்களா, என்ன உங்க பிரசன்னத்தால மூடுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நெருக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா, உங்க பிரசன்னத்தால் என்ன மூடுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சுற்றிலும் போராட்டத்தில் வந்திருக்கிறீங்களா, உங்க பிரசன்னத்தால் என்ன மூடும் ஆண்டவரே. நான் ஒன்றை கேட்கிறேன், அது என்ன என் வாஞ்ச, உங்க மகிமையை பார்க்கணும் அப்பா, உங்க முகத்தை பார்க்கணும் ஆண்டவரே, உங்க மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே, மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, பழைய ஏற்பாட்டின் மகிமையை விட புதிய ஏற்பாட்டின் மகிமை விலையேறப்பட்டது. என்ன நம்பலையோ, நம்பித்தான் ஆகணும். இங்க கை வச்சுக்கிடுங்க, திரும்ப வருவேன். 1 கொரிந்தியர் 3 வாங்க பார்க்கலாம். 1 2 2 கொரிந்தியர் 3 வாங்க பார்க்கலாம். என்னை முழுதும் நானை கணுமே. 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து அப்படியே கீழே வாசிப்போம். ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாக இருந்தால், ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாக இருக்கும். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாக இருந்தால், நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாக இருக்குமே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்துக்கு உண்டான
சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது. பாருங்க, 8வது வசனத்தில் அதிக மகிமை, 9வது வசனத்தில் அதிக மகிமை, 10வது வசனத்தில் சிறந்த மகிமை, சிறந்த மகிமை, 11வது வசனத்தில் நிலைத்திருப்பது அதிக மகிமை. இந்த மகிமைக்கு சங்கீதம் 27:4 இருக்கிற மகிமைக்கு இன்னொரு அர்த்தம் பியூட்டி, அழகுன்றாக அர்த்தம். என் அன்புக்குரியவர்களே, அந்த தேவ பிரசன்னம் கலையிழந்து இருக்கிற என்ன, அந்த மகிமை என்னை அழகுள்ளவனாக மாற்றும் என்கிறதானே அர்த்தம். நான் அந்த ஆலயத்தினுடைய மகிமை, அழகுள்ள மகிமையை பார்த்து எப்படி தீர்க்கதரிசிகளுடைய கூட்டத்துக்குள்ள ஒரு மனுஷன் போன அவனும் தீர்க்கதரிசியாக மாறிவிட்டானோ, தீர்க்கதரிசின் ஆவி வெளிப்படுகிற இடத்துல போனவன் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறானோ, அழகுபடுத்துகிற ஆலயத்துக்கு ஆலயத்தை அழகுபடுத்துகிறதே தேவ மகிமையாக்கும். ஏன் ஆலயத்தை தேடி ஜனங்கள் போறாங்கன்னு சொன்னா, ஆலயத்தில் தேவ பிரசன்னம் இருக்கு, ஆகையினால ஆலயத்தை தேடி போறாங்க. அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரம், அந்த கூடாரத்தில் என்ன ஏன் தேடி போறாங்க? அங்க மகிமை இருக்கிறது, அங்கே மகிமை இருக்கிறது. ஆகையினால தான் அந்த மகிமை 4 திசையில் இருக்கிற மக்களை அந்த கூடாரத்துக்கு நேராக இழுத்து கொள்வது போல இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டு ஊழியத்தில் அதை விட அதிக மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அந்த மகிமையை விட இந்த மகிமை விலையேறப்பட்டது. இப்போ நாம் நம்பித்தான் ஆகணும், நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும், நம்ம விசுவாசித்து தான் ஆகணும். புதிய ஏற்பாட்டு ஊழியம் அதிக மகிமையை கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய ஊழியத்திலே வெளிப்படுத்துவாராக. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், அதிக மகிமை. கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம், அதிக மகிமை, சிறந்த மகிமை, அதிகமான மகிமை. ஹல்லேலூயா. அப்போ அவருக்கு அந்த 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 ராஜாவுக்கு ஆலயத்து குறித்த ஆசை வந்திருக்குன்னு சொன்னா, புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நமக்கு வர வேண்டிய ஆசை தேவ பிரசன்னத்தை குறித்த ஆசை, அதை குறித்த ஆசை. நீங்கள் சபைக்காக ஜெபிக்கும் போது ஜெபிக்கணும், எங்கள் ஊழியத்தில் விலகாத ஒரு தேவ பிரசன்னம் இருப்பதாக, அதிகமான மகிமை இருப்பதாக. இந்த இடத்துல வருகிற அத்தனை பேரும் அந்த பிரசன்னத்தினால நிரப்பப்படுவார்களாக, அத்தனை பேரும் அந்த பிரசன்னத்தினால நனைவார்களாக. அத்தனை பேருடைய பிரச்சனைகளை மாற்றுகிற அந்த பிரசன்னம் ஆராதனையிலே வெளிப்படுவதாக, ஜெப நாட்களிலே வெளிப்படுவதாக, செய்தியிலே வெளிப்படுவதாக. மகிமை தங்கி இருப்பதாக, மகிமை நிலைத்திருப்பதாக, அதிக மகிமை இருப்பதாக. வியாதிகள் குணமாகும் அந்த மகிமையில, போராட்டங்கள் மாறும் அந்த மகிமையில, கட்டுகள் உடையும் அந்த மகிமையில. அந்த மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி அப்படியே சங்கீதத்தில் வாங்க பார்க்கலாம். சங்கீதத்தில் 27 திரும்ப நம்ம வருவோம். அங்கே சொல்லுகிறார், ஒன்றை நான் கேட்டேன், அதே நான் நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யவும். 2 ஆலயத்தில் ஆராய்ச்சி. ஆலயத்தில் ஆராய்ச்சி, ஒரே ஆராய்ச்சி வசனத்தில் ஆராய்ச்சி செய்யணும், வசனத்தை ஆராயணும். எஸ்ரா வசனத்தை ஆராய்கிறவராக இருந்தார். ஆண்டவரே, இந்த பிரச்சனையான நேரத்தில், சுற்றிலும் பாளையமறைக்கு இருக்கிறதான நேரத்தில் நான் ஆராய்ச்சி செய்வேன். ஆண்டவரே, நான் வசனத்தை இதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ண ஏற்ற நேரத்தில் இருக்கிற வார்த்தையை ஏற்ற நேரத்தில் இந்த வசனம் எடுத்து கொடுக்கும். இது நம்மை திடப்படுத்தும், இது நம்மை பலப்படுத்தும். பைபிள் மட்டும் நாங்கள் அழுக்காகாம பார்த்துக்கிடணும்னு நினைச்சிடாதீங்கன்னா. ஒரு போதகர் அவருடைய வேத புத்தகத்தை எனக்கு இப்படி காட்டி கொடுத்தார். அவர் சொன்னார், காட்டி நாங்கள் பைபிளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதான நேரத்தில்
ஏப்பா எனக்கு இந்த ஏசாயா 53 வாசித்தாலே எனக்கு அழுகையா வந்துடுறாப்பா, இங்கே பாருப்பான்னு சொல்லி ஏசாயா 53 இப்படி எடுத்து காட்டி கொடுத்தாரு. நனைஞ்சே இருக்கு பாருங்க, அந்த பக்கம் அப்படியே நனைஞ்சிருக்கு. இங்கே பாரியா, மத்தேயுல பாரியா, இயேசு கிறிஸ்துவ அடிச்ச அந்த பாட்டெல்லாம் பாரியா, எனக்கு அதை பார்த்தாலே என்னால் முடியாதையா. இவ்வளோ பெரிய தியாகம் எனக்கு அந்த இடத்த பார்த்தா அதில் கண்ணீர் துளிகள் விழுந்து அந்த தாள்கள் எல்லாம் நனைந்தே இருக்கிறது. எப்போ ஒரு தேவ பிள்ளையை விட்டு வசனம் தூரமாய் போகிறதோ அப்ப நம்மை அறியாமலே ஆண்டவரை விட்டு நம்ம தூரமாய் போக ஆரம்பிக்கிறோம் என்ற அர்த்தம். இதே ஆராய்ச்சி பண்ணுங்கள். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த வசனத்துக்குடைய விளக்கம் என்ன? இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? இந்த வசனத்தின்படி ஆண்டவர் எனக்கு செய்ய மாட்டாரா? இந்த வசனத்தின்படி தாவீதுக்கு செய்திருக்கிறாரே, இந்த வசனத்தின்படி மோசேக்கு செய்திருக்கிறாரே, இந்த வசனத்தின்படி எனக்கு செய்ய மாட்டாரா? எனக்காவது ஆராய்ச்சி பண்ணணுமா? நம்ம ஒரே ஆராய்ச்சி, நேர போக வேண்டியது, பைபிளை ஜிப்பை இப்படி திறக்க வேண்டியது, இப்படி எடுக்க வேண்டியது, சங்கீதம் தான் வரும். தப்பி தவறி யோபு வந்தாரு, ஐயோ வந்துட்டார் தள்ளுங்க. நானே வேலைக்கு ஆயத்தமாக இருக்கிற நேரத்தில் தலை முதல் கால் வரைக்கும் பருக்கள் நிறைந்த யோபுவா வராரு. தள்ளு, யோபுவே வேண்டாம், நல்ல சுகமா வரட்டும். அவர் நேர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு கர்த்தர் என்னோடு கூட பேசினார். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என பார்த்து நித்திய வழியில நடத்தும். தள்ள. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? இதான் நம்ம ஆராய்ச்சி. வசனம் வாசிச்சோமா? வாசிச்சாச்சு இல்லைங்க. கண்ணை திறந்து பார்த்தா சுற்றிலும் பிரச்சனை. இவர் சொல்றாரு எனக்கு ஆலயத்தை ஆராய்ச்சி பண்ணணும் சொல்லி. எனக்கு ஆராய்ச்சி தான் எனக்கு முக்கியம். ஏப்பா, பிரச்சனைக்கு நீ என்ன பண்ண போற? யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ நம்முடையது. யுத்தத்தை கர்த்தர் பார்த்து கொள்வாருங்க, பிரச்சனை அவர் பார்த்து கொள்வாருங்க. எனக்கு பிரச்சனை இந்த ஆராய்ச்சி, அது ஒன்னதான் ஆண்டவரத்தில் கேட்கிறேன். வீட்டில் சத்தம் போட்டு ஒரு அதிகாரத்தை நீங்க வாசிக்கணும்னா பிரச்சனை ரொம்ப அதிகமாச்சுன்னா, போராட்டமாக இருக்குன்னு சொன்னால் 91வது சங்கீதத்தை சத்தமாக வாசிங்க பார்க்கலாம், 10 தடவை வாசிங்க பார்க்கலாம். வசனத்தை மட்டும் தூரமாக வச்சிடாதீங்க, இதை தலையணை ஆக்கிடாதீங்க. தலைக்கு அடியில் படுக்கிறதுக்கு கெட்ட சொப்பனம் வருதுங்கிறதுக்காக தலைக்கு பக்கத்தில் வச்சு படுக்கிற ஒரு புத்தகம் ஆக்கிடாதீங்க. இது நம்முடைய வாழ்க்கையோட கலந்து விடுகிறதாக மாறுவதாக, நம்முடைய உயிரிலும் மேலானதாக இது மாறுவதாக, தேனிலும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதாக இது மாறுவதாக, நல்ல வளருவதற்கு காரணமான ஜீவனுள்ள பாலாக இது மாறுவதாக. அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணோம். இதை ஆராய்ச்சி பண்ணுங்க. நான் அதுக்கு பிறகு என்னென்ன நடந்துச்சு சொல்லி நான் கீழே உங்களுக்கு பிறகு சொல்கிறேன். நான் ஒன்றை நான் கேட்டேன். அது என்ன கேட்டேன்? முதல்ல மகிமையை கேட்டேன், 2வது ஆராய்ச்சியை கேட்டேன், 3வது நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில். எல்லாரும் சத்தமா ஒரு வாட்டி கூட இந்த வசனத்தை ஃபுல்லா வாசிங்க பார்க்கலாம். கர்த்தரிடத்தில், அந்த டிஸ்பிளே பார்த்து வாசிங்க. ஒன்றை நான் கேட்டேன், அதை நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே நாடுவேன். பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேளுங்க, நம்முடைய நாட்டம் என்னன்னு கேளுங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன், பார்த்துக்கிடுங்க. எனக்கு இடம் ஆளு எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு வயசான ஒரு பாட்டி சாரியெல்லாம் கட்ட முடியாது, நைட்டியோட 2 பேர் இப்படி தூக்கிட்டு வர்றாங்க. தூக்கி கொண்டு பின்னால சேர்ல உட்கார வைக்கிறாங்க. கூட்டம் முடிஞ்ச பிறகு அந்த பாட்டிக்காக போய் ஜெபிக்கிறதுக்காக சொன்னாங்க. போய் ஜெபிச்சா பாட்டி
சுகம் இல்லையா பாட்டின்னு கேட்டேன். ஆமாப்பா சுகம் இல்லை, என்னால் முடியலை. பாட்டி எதுக்காக ஜெபிக்கணும்னு கேட்டேன். அது எனக்கு சுகம் ஆகணும்னு சொல்லவே இல்லை. எனக்கு சுகம் ஆகணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. அது என்ன தெரியுமா சொல்லுச்சு? எப்பா நான் சாகிறது வரைக்கும் சர்ச்சுக்கு வரணும்னு ஜெபம் பண்ணுப்பான்னு சொல்லு. நான் சாகிறது வரைக்கும் சர்ச்சுக்கு வரணும்ப்பா, சர்ச்சுக்கு வரணும்ப்பா. என்னால் முடியலை, படுக்கையில் தான் இருக்கிறேன். என் பேர பிள்ளைகிட்டெல்லாம் தூக்கிட்டு வர சொன்னதுக்கு காரணம், எனக்கு ஆராதனை எனக்கு ரொம்ப முக்கியம்ப்பா. எனக்கு இதை விட்டா எனக்கு உயிர் மூச்சு வேற ஒன்றுமே இல்லைப்பா. என் அன்புக்குரியவர்களே, நல்ல காலத்தில் ஒரு நாள் ஆராதனைக்கு குறை வைக்கக்கூடாதுன்னா, ஒரு நாள் ஆராதனை குறை வைக்கவே கூடாது. ஆராதனை விட்டு விடவே கூடாது. சபை கூடி வருதலை விட்டுறவே கூடாது. இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? எங்களை பாருங்க, பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்க. எவ்வளவு தெரியுமா பிரச்சனை எங்களுக்கு? எவ்வளவு சூழ்நிலை, எவ்வளவு நெருக்கங்கள், எவ்வளவு தெரியுமா? ஆனால் எங்களை பிடிச்சி நிப்பாட்டி வைத்திருக்கிறதே தேவ பிரசன்னமாக்கும், தேவ பிரசன்னமாக்கும். அவர் மட்டும் இல்லைன்னா என்றைக்கோ அழிஞ்சு போய் மண்ணோட மண்ணா போயிருப்போம். 1000 பிரச்சனையோட அந்த வாசல் வரைக்கும் தான் வந்திருக்கிறேன் நான். இதுக்கு உள்ள வந்து இங்கே வந்து நின்று மைக்கா பிடிச்சி பாட ஆரம்பித்த உடனே பிரச்சனை எங்கே போகுதுன்னு தெரியாது. போகும்போது பிரச்சனையை கொண்டு போக மாட்டேன், என்னுடைய செருப்பு தானான்னு பார்த்து எடுத்துகிட்டு போவேன். வரும்போது பிரச்சனையோடு வருவீங்க, பின்னால் செருப்பு கழட்டி போடுற இடத்துல பிரச்சனையும் கழட்டி போட்டுடுவாங்க. போகும்போது செருப்பை மட்டும் எடுத்துகிட்டு போங்க, அது உங்களுடைய செருப்பு தானு பார்த்து எடுத்துகிட்டு போங்க. பல இடத்துல பார்த்து பல நேரத்தில் இங்கேயே இப்போ நம்ம இடத்துல நடக்க ஆரம்பிச்சாச்சு. பாஸ்டர் எனக்கு செருப்பை காணோம் பாஸ்டர், செருப்பை காணோம் பாஸ்டர். அங்கே மண்டைக்கு மேலே ஒரு கொண்டை இருக்கிறது, கேமரா இருக்கிறது. ஒரு சார் வந்தார், பாவம் புதுசா, அன்னைக்கு தான் புதுசாக வந்தார், அன்னைக்கு தான் அங்கே புதுசாக வந்தார். எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. கூட்டம் முடிச்சுட்டு தேடி தேடி பார்க்குறாரு, செருப்பை காணல. பிறகு பார்த்தா இன்னொரு பையன், அவனும் அன்னைக்கு தான் புதுசாக வந்தான். அவன் வேணும்னே ஒரு பழைய செருப்பை போட்டுட்டு அதற்கு பதிலாக இங்கே என்ன எக்ஸ்சேஞ்சா நடக்குது, அதை போட்டுக்கிட்டு இதை கம்மனு தூக்கிட்டு போயிட்டான். நானே ஒரு இடத்துல கூட்டத்துக்கு கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ண போனேங்க. கன்வென்ஷனுக்கு ஸ்பெஷல் கெஸ்டாக போயிருக்கிறேன். கூட்டம் முடிச்சு வாரேன், என்ன செருப்பைய காணல. போனேன், என் வீட்டுக்கார அம்மா கேட்குது, என்னையா அப்போ என்ன பாட்டு நான் பாடியிருப்பேன். 2 செருப்போட போனேன், வெறுங்காலோட திரும்ப வந்தேன். மற்றவங்க பாடுவாங்க வெறுங்கையா போனேன், 2 பரிவாரத்தோடு வந்தேன். நான் 2 செருப்போட போனேன், வெறுங்காலோடு வந்தேன். ஆகையினால நான் இப்போ ரொம்ப உஷாரு. அங்கே சில கூட்டங்களுக்கு போகிற இடத்துல செருப்பை கலத்தி போடுற இடத்துல கர்த்தாவே நம்முடைய தூதர்களை கொண்டு காத்துக்கொள்ளுன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டாகும் உள்ளவார். நானே என்ன விடுறான்னு சொல்லி அது கதற நான் போட்டு முடிச்சுட்டு தான் விடுவேன். அதுக்கடையில் தூக்கிட்டு போனால் விடுவேன். அடுத்த நாள் காத்திருந்து தூக்கிட்டு வந்துட்டேன் நான். அடுத்தவங்களுக்கு அதை எடுக்கலையே. ஆமாம், நாம பிரச்சனைகளை பார்க்காதீங்க, தேவ பிரசன்னத்தை பாருங்கள். தேவ இங்க விட்டா வேற எங்கெங்க நம்முடைய பிரச்சனை மாறும். அவருடைய ஆலயம் நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுகிற நல்ல இடங்க. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, எனக்கு புரியுது பாஸ்டர், என் பிரச்சனைகளுக்கு பரிகாரம் ஆலயத்தில் இருக்கிறது, ஆகையினால் ஆலயத்தை விடவே மாட்டேன்னு சொல்லுகிறவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். விடவே மாட்டேன் ஆண்டவரே, ஆலயத்தை விடவே கூடாது ஆண்டவரே, ஆலயத்தை விடவே கூடாது. ராஜா சொல்றாரு, 1000 நாளை பார்க்கலாம் உம்முடைய பிரகாரங்களை செல்லும். நான் வாசப்படியில் காத்து கிடக்கிறது. நாங்கள் என்ன வாசப்படியிலே விட்டோம் உங்களை?
உள்ள வந்து பிடிச்ச கல்லறுள்ள சேரை பார்த்து எடுத்து போட்டு உட்காருங்கன்னு தானே சொல்றோம். வாசப்படியில் கிடக்கிற ஒரு ராஜாவுக்கே வாசப்படியில் கிடக்கிறதுக்கு ஆசைன்னு சொன்னா, நம்ம எல்லாம் எவ்வளவு ஆலயத்தை விட்டு விலகவே கூடாது. ஆகையினால தான் நான் இதுல எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. தாமதமா ஆலயத்துக்கு வர்றது, ஒரு 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 வாரத்தில் 2.5 மணி நேரம் ஆராதனை, 10 நிமிஷம் நம்ம கூட தான் கொடுக்கணுமே தவிர 10 நிமிஷம் நம்ம குறைச்சிடவே கூடாது. அப்பா சமூகத்தில் கூட்ட 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 நேரத்தை கூட்ட 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 நான் நினைக்கிறேன் எனக்கு நன்மையை அவர் நிச்சயமாகவே கூட்ட தான் செய்வார். என்றால் உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. ரொம்ப ஆயத்தம், ரொம்ப ஜெபம். எதற்கு தெரியுமா அந்த ஆராதனை? எங்க ஜனங்கள் இங்க வந்து போகும்போது பிரச்சனையோடு போகவே கூடாது. வர்றவங்க எல்லாம் 1000 பிரச்சனையோட தான் வர்றாங்க, 1000 நெருக்கத்தை சுமந்து வர்றாங்க. எங்களுக்கு தெரிஞ்சது உங்களுடைய நிலைமை 10% எங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்கள் நிலைமைகளை 100% அறிந்த ஒரு தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அந்த தெய்வத்துடைய சமூகம் எங்க ஜனத்தை விட்டுறவே கூடாது, வெறுமையா விடவே கூடாது. அந்த தெய்வத்துடைய சமூகம் ஜனங்களை திருப்திப்படுத்த வேண்டும். ஆராதனை விட்டுறாதீங்க, கூட்டத்தை விட்டுறவே விட்டுறாதீங்க. சிலர் எல்லாம் ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க, ஏன் வரல? அதான் வரல. ஏன் வரல? அதான் பாஸ்டர் வரல. அதான் ஏன்னு கேட்டேன். பாவம் பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு நினைச்சு நானும் வர வேண்டியது. ஏன் சிஸ்டர் வரல? ஏன் பிரதர் வரல? அடுத்த வாரம் வர்றேன். ஏன்னா நான் கேட்ட கேள்விக்கு தான் பதில். ஏன் வரலான்னு கேட்டேன் போன வாரம், அது அடுத்த வாரம் வரலான்னு. ஆராதனை விட்டுறவே கூடாது. ஒரு ராஜாவுடைய ஏக்கத்தை ஆண்டவரே ஒன்ன கேட்பாண்டவரே, ஒன்ன கேட்க எனக்கு வாய்ப்புகளை தந்துடுறாண்டவரே, உங்க ஆலயத்தில் மட்டும் தங்கி இருக்கணும். அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சுன்னு சொன்னா நான் அங்கேயே கடந்துருவாண்டவரே, அதை எனக்கு தந்துருங்க ஆண்டவரே. ஆராதனை விட்டுறவே செய்யாதீங்க. இனி பிரசங்கத்துடைய அடுத்த பாட்டுக்கு வர்றேன்னா அடுத்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சூப்பர், நல்ல ஒரு வசனம், அழகா எழுதியிருக்கிற வாசிங்க. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து, என்னை கண்மலையில் மேல், என்ன கவனிங்க, நம்ம பாசையில சொல்றேன்னா, எனக்கு கையுங்காலும் நல்ல காலத்தில் நான் ஆலயத்தை தேடினேன்னா, எனக்கு கையுங்காலும் ஒர்க் ஆகாத நல்ல தீங்கு நாளில் அவரே என்னை பாதுகாத்து நடத்த வல்லவராக இருக்கிறார். புரிந்தவர்களுக்காய் சோத்தனம், புரியாதவங்க வீட்டில் ஒரு வாட்டி கூட லைவை போட்டு பாருங்க, புரியும். ஒரு வாட்டி கூட சொல்றேன் பாருங்க. நல்ல காலத்தில் நான் ஆராதனையை தேடுவேன்னா, நல்ல காலத்தில் ஆண்டவரை தேடுவேன்னா, நல்ல காலத்தில் தேவ பிரசன்னத்தை தேடுவேன்னா, நல்ல காலத்தில் வசனத்தை தியானிப்பேன்னு சொன்னா, தீங்கு நாள் என்கிற ஒரு தீங்கு நாள் வரும். தீங்கு நாளில் என்னை அந்த பிரச்சனைகளுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். தீங்கு நாளில் அவர் என்னை மறைப்பார். தீங்கு நாளில் என்னை ஒளித்து வைப்பார். தீங்கு நாட்களில் என்னை கண்மலையில் மேல உயர்த்துகிறவராக இருக்கிறார். நம்ம தீங்கு வந்த பிறகுதான் தெய்வத்தையே தேடும். தீங்கு வந்த பிறகு நம்முடைய ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. எப்பா? தீங்கு வந்த பிறகு. நல்ல காலத்தில் சொல்லுவோம், இவருக்கு கிடக்க விட மாட்டாரு, சும்மா ஜபம், பெண்கள் ஜபங்கிறாரு, உபவாச ஜபங்கிறாரு, எழுப்புதல் கூட்டங்கிறாரு, இந்த கிளம்பியாச்சு இரவு ஜபம், இனி எங்க போய் எங்களை போட்டு பாடப்படும். நல்ல காலத்தில் என் தெய்வத்தை தேடினா
நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, தீங்கு நாட்கள் சமீபமாக தான் இருக்கிறது. தீங்கு நாள் சமீபமாக இருக்கிறது. ஏசாயா 57:1 இருக்கிறது, தீங்கு வராததற்கு முன்பாக நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். ஐயா, தீங்கின் காலம் வரப்போகிறது, கோபாக்கனின் காலம் வரப்போகிறது. அந்த காலத்தில் நம்ம பாதுகாக்கப்படணும்னு சொன்னால் இந்த நல்ல காலத்தில் கர்த்தரை தேட ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. நல்ல காலத்தை நான் ஆண்டவரை விட்டுறவே கூடாது, ஆண்டவரை விட்டுறவே கூடாது. என் அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க, நாம் எப்போ ஆண்டவரை தேடுறோன்னு யோசித்து பாருங்க. பிரச்சனைகள் வந்த பிறகா, பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே வா? நல்ல ஆரோக்கியம் இருக்கிற காலத்திலையா, ஒன்றுமில்லாத காலத்திலையா, எந்த தீங்கின் காலத்துக்கு முன்பாகவே நல்ல ஆரோக்கியமும் சுகமும் இருக்கிற காலத்திலேயே தெய்வத்தை தேடுகிற நல்ல இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. தெய்வத்தை சார்ந்திருக்கிற நல்ல இருதயத்தை தருவாராக. நான் வாலிப பிள்ளைகள் எல்லாம் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த வாலிப நாட்களில் நல்ல தெய்வத்தை ஆராதிக்கணும். தெய்வத்துடைய அன்பினை நீங்கள் நிரப்பப்படணும். இயேசுவை நேசிக்க ஆரம்பிக்கணும். உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் மகிமை உள்ளதாக அவர் மாற்றுவார். இந்த காலத்தில் நீங்கள் ஆண்டவரை தேடினால் வரும் காலம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இது தாங்க நல்ல காலம், இது தாங்க சுகமான காலம், இது தாங்க ஆசீர்வாதமான காலம். நல்ல காலத்தில் ஆண்டவரை விட்டுறாதீங்க, தீங்கு நாள் வரும். ஏசாயா 57:1 ஒருத்தங்க சத்தத்தை உயர்த்தி வாசிக்க பார்க்கலாம். நீதிமான் ஏசாயா 57:1 மடிந்து போகிறான், இல்லை புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. அடுத்த நமக்குரிய தீங்கு எப்படி வரும்னு சொல்கிறேன், என்னையே பார்த்துக்கிடுங்க. அண்ணா அடுத்து ஒரு 10 நிமிஷம் நல்லா என்ன கவனமாக கண்ணையே மூடாமல் பார்த்துக்கிடுங்க. அண்ணா முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறேன். இப்போ நாம் இருக்கிற காலம் அனுக்கிரக காலம், அல்லது சபையின் காலம், அல்லது பரிசுத்த ஆவியானவரின் காலம். இந்த காலம் முடிந்த உடனே அடுத்ததாக ஒரு காலம் வரும். அந்த காலத்துடைய பேர் தீங்கின் காலம். அந்த காலத்துடைய பெயர் கோபாக்கனின் காலம். அந்த காலத்துடைய பெயர் உபத்திரவ காலம். அந்த காலத்துடைய பெயர் சோதனையின் காலம். அந்த காலத்திலே அந்தி கிறிஸ்து உலகத்திலே தோன்றுவான். அந்த காலத்தில் உபத்திரவம் இந்த பூமியிலே கொட்டப்படும். 7 முத்திரைகள் உடைக்கப்படும், 7 எக்காலங்கள் ஊதப்படும், 7 கோபகலசங்கள் பூமியிலே கொட்டப்படும். பூமியிலே குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ, பூமியிலே குடியிருக்கிறவர்கள் அங்கும் இங்கும் ஓடுவார்கள். ஐயோ, ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்தின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும்? மலைகளுக்கு முன்பாக போய் நின்று கூப்பிடுவார்கள், மலைகளே எங்களை காப்பாற்றுங்கள், பர்வதங்களே எங்களை காப்பாற்றுங்கள் என்று கூப்பிடுவார்கள், கதறுவார்கள். அன்றைக்கு அவர்களுக்கு ரட்சிப்பு இல்லை. ஏன்? இரட்சகர் அவர்களை தேடி வந்ததான நேரத்தில் தள்ளிட்டாங்க. இரட்சகர் தேடி வர்றதான நேரத்தில் அவரை பிடிக்காம போயிட்டாங்க. இன்றைக்கு நமக்கு ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறதான நேரத்தில் கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடாம போயிட்டதுனால நாம் தேடியும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு காலம் என்று வரப்போகிறது. இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க? உலகத்தில் நடக்கிற பிரச்சனை இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார் என்பதை காட்டுகிறது. உலகத்தில் நடக்கிறது உலகத்துக்கு தான் செய்தி, சபைக்கு அது அடையாளம். சபையை தன்னோடு கூட சேர்ப்பதற்காக இயேசு ராஜா வரப்போகிறார். நம்மை கூப்பிட்டு போவதற்காக வரப்போகிறார். ஈரான் என்று இருக்கிறது, பைபிளில் பர்சியா என்று இருக்கிறது தான் இன்றைய ஈரான் நாடு. அந்த பர்சியாவுக்கு ஆதரவாக ரஷ்யா வரும். மாகோக் என்று எசேக்கியேல் 38 இருக்கிறது ரஷ்யா. இப்போ அமெரிக்கா சுற்றி சுற்றி வர்றாங்களே, இப்படி ஒரு யுத்தம் வருகுதுன்னு சொன்னா ஈரானுக்கு ஆதரவா ரஷ்யா வரும். இஸ்ரேலோட யுத்தம் நடக்கும், பயங்கரமான ஒரு யுத்தம் நடக்கும்.
அந்த யுத்தத்துடைய சேதங்கள் எசேக்கியேல் 38, 39 அதிகாரத்தில் இருக்கிறது. இவ்வளவு கொடூரமான யுத்த மேகங்கள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக தெரிய ஆரம்பிக்கிறது. நம்முடைய கண்களுக்கு முன்பாக இவைகள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறது. எதை தெரியுமா காட்டுகிறது? நம்முடைய கர்த்தர் திரும்பவுமாக வரப்போகிறார் என்பதை காட்டுகிறது. இனி காலம் செல்லாது என்பதை காட்டுகிறது. உலகத்துடைய கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம் என்பதை காட்டுகிறது. ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் இந்த 5ஆம் தேதியிலே நடந்தது. தெரியுமா உங்களுக்கு? அதிர்ச்சிகரமான தகவல். அமெரிக்கா, ரஷ்யா இந்த 2 நாடுகளிலே தான் உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த அணு ஆயுதங்கள் 90% அணு ஆயுதங்கள் இந்த 2 நாடுகளில் இருக்கிறது. 90% அணு ஆயுதங்கள். இந்த 2 நாடுகளுக்கு இடையே ஒரு ஒப்பந்தம் இருந்தது. என்ன ஒப்பந்தம்? நான் எவ்வளவு ஆயுதம் வச்சிருக்கிறேன்னு உனக்கு தெரியணும், நீ எவ்வளவு ஆயுதம் வச்சிருக்கிறேன்னு எனக்கு தெரியணும், நான் எவ்வளவு உண்டாக்குறேங்கிறது உனக்கு தெரியணும், நீ எவ்வளவு உண்டாக்குறேன்னு எனக்கு தெரியணும். இதெல்லாம் குறித்த ஒரு ஒப்பந்தம் ஒன்று இருந்தது. அந்த ஒப்பந்தம் இந்த வாரம் 5ஆம் தேதியோட ஒப்பந்தம் காலாவதி ஆகிவிட்டது. இனி திரும்ப ஒப்பந்தம் போடுவாங்களோ இப்போ இருக்கிற நிலைமைக்கு போடுறது போல தெரியல. யார் என்னன்னாலும் செய்யலாம், யார் எப்பனாலும் எப்படிப்பட்ட ஆயுதங்களை உண்டாக்கலாம். இவ்வளவு கொடூரமான ஆயுதங்கள் இந்த இப்போ இருக்கிற இந்த பூமி, இப்போ உலகத்தில் இருக்கிற அத்தனை அணு ஆயுதங்களை வெடிக்க வச்சா இதே போல இந்த பூமியை போல 30 பூமியை அழிக்கலாமா? அவ்வளவு சக்தி வாய்ந்ததான ஆயுதங்கள் எல்லாம் உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த ஆயுதங்கள் எல்லாம் ஒரு யுத்தத்துக்காக ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறது. உலக தலைவர்களுக்குள்ளாக சமாதானம் சமாதானம் என்று பேசினாலும் பட்ஜெட்டில் ஒவ்வொரு பட்ஜெட்டிலையும் ஆயுதங்கள் வாங்கவும் இராணுவ விமானங்கள் வாங்கவும் அதிகமான பணம் செலவுப்படுகிறது. எதற்கு? மனுஷனை கொல்லதானே, ஏதோ ஒரு யுத்தத்தை செய்யதானே. எல்லாம் ஒரு யுத்தத்துக்கு நேராக உலகம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தீங்கு நாளுக்காக உலகம் ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறது. ஒரு சயின்ஸ் டீச்சர் அணு ஆயுதத்தை பற்றி கேட்டேன். அணு ஆயுதத்தை பற்றி அவங்க சொன்னாங்க, தயவு செஞ்சு என்கிட்ட கேட்காதீங்க, தயவு செஞ்சு என்கிட்ட கேட்காதீங்க. என்னுடைய பாடத்திலே உண்டு அணு ஆயுதத்தை பற்றி. ஒரு நாள் பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தேன். அணு ஆயுதத்தை பற்றி பாடம் நடத்திட்டு இருந்ததா நேரத்தில் இவ்வளவு கொடூரமானதா என்பதை பார்த்து எனக்கு அங்கேயே மயக்கம் வந்துச்சு. நான் தண்ணியை குடிச்சிட்டு உட்கார்ந்துட்டேன். அணு ஆயுதம் ஒரு இடத்துல போடப்படுமே ஆனால் ஒரு செகண்டுக்குள்ளாக இப்ப சூரியனை விட 30 மடங்கு பிரகாசம் இருந்தா எப்படி இருக்கும்? பட்டாரன்னு பிரகாசம். ஜனங்கள் அப்படியே உருகிடுவார்கள், அழுகி விடுவார்கள். கட்டடங்கள் உருகும், போஸ்டுகள் உருகும், டவர்கள் உருகும், வீடுகள் அப்படியே உருகி போயிடும். எடுத்து அடக்கம் பண்றது அந்த வேலையே நடக்காது. கிடக்கிற இடத்தை சுடுகாடு அறிவிச்சிட வேண்டியது. ஜப்பான்ல 1948 ஹிரோஷிமா நாகசாகின் மேல போட்டாங்க. ஆனா பைபிள் சொல்லுகிறது, உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்தராததும் இனிமேல் சம்பவியாததுமான உபத்திரவம் இனிமேல் தான் வரும்னு இருக்குது. 1948 ஹிரோஷிமா நாகசாகின் மேல வந்ததை விட பெரிய உபத்திரவம் இனிமேல், தீங்கு இனிமேல் தான் வரப்போகிறது. பிரச்சனைகள் இனிமேல் தான் வரப்போகிறது. இன்னைக்கு நமக்கு வர காட்சிகளின் தலைவலி அல்ல உபத்திரவம். இனி வருகிற கொடூரமான மிருகம் என்றும் பாழாக்குகிறவன் என்றும் அந்தி கிறிஸ்து என்றும் வெளிப்படுகிறதான துஷ்டன் இனிமே தான் வரப்போகிறான். அவ்வளவு பயங்கரமான உபத்திரவ காலம், தீங்கின் காலம் இனி வரப்போகிறது. அதுக்கு நல்ல காலத்தில் காப்பாற்றப்படுவதற்கு வழி என்னன்னு சொன்னான், ஒன்றை கேளுங்கள். எனக்கு அதுக்கு முன்னால தேவனுடைய மகிமையை பார்க்கணும், எனக்கு தேவனுடைய ஆலயத்தை ஆராய்ச்சி பண்ணணும், எனக்கு என்ன ஆலயத்தை விட்டு விலகிடக்கூடாது. அப்படி சொல்லுகிறவர்கள் சொல்லுவார்கள், தீங்கு நாளில் கர்த்தர் என்னை ஒளித்து வைப்பார், என்னை மறைத்து வைப்பார். அந்த உபத்திரவத்துக்கு என்னை மறைத்து அவரோடு கூட என்னை வைத்திருப்பதற்காக ராஜா வருகிறார். புரிகிறவங்க கை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி நல்ல ஒரு ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்தவம் என்பது
ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து கையை தட்டி ஆராதித்து போவதற்கு மட்டும் உரியதல்ல. கிறிஸ்தவம் மட்டும்தான் இனி வரக்கூடிய தீங்கை சொல்லுகிறது. கிறிஸ்தவம் மட்டும்தான் தீங்கிலிருந்து தப்புவதற்கு வழியையும் சொல்லுகிறது. என் அன்புக்குரியவர்களே, யாராவது நீங்கள் இந்த சத்தத்தை லைவ்ல கேட்கிறவங்க உண்டு, இந்த உள்ள இருந்து கேட்கிறவங்க உண்டு. என் தம்பி தங்கச்சி, எதுக்காக தெரியுமா நாங்க பிரயாசப்படுறோம்? சிஏன்னு பிரயாசப்படுறோம், சண்டே கிளாஸ்ல பிரயாசப்படுறோம், யூத் மீட்டிங்னு பிரயாசப்படுறோம். இன்னைக்கு சில பிள்ளைகளுக்கு யூத் மீட்டிங்னு சொன்னா கஷ்டமா இருக்கு. எப்பா, நல்ல காலத்துல உங்களுக்கு இயேசுவை நாங்க சொல்றோம் ஐயா, நல்ல காலத்துல ஆண்டவருக்கு பிடிச்சிக்கான்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறோம், நல்ல காலத்துல கூட்டத்தை விடாதான்னு காட்டுறோம், நல்ல காலத்துல சண்டே கிளாஸை விடாதான்னு காட்டுறோம். இப்போ நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற சத்தியம் இனி ஒரு காலத்துல கேட்க கூடாத ஒரு காலம் வரும், தீங்கின் காலம் வரும். வசனம், சத்தியம், ராஜ்யம் பிரசங்கிக்கப்படாத ஒரு பஞ்சகாலம் ஒன்றைக்கு வரும். இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுங்க, மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுன்னு சொல்லுகிறோம். அன்றைக்கு மனம் திரும்புங்கன்னு சொன்னாலும் உனக்கு மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்காது. ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு ஆள் இருக்க மாட்டாங்க, திருவிருந்து நடக்காது, சபைகளில் கூட்டம் நடக்காது. இன்றைக்கு மேடையா பிரசங்கம். நானே வாரம் பிரசங்கத்துக்கு போறேன். எல்லா பிரசங்கத்துக்கும் முடிவு எழுதப்பட போகிறது. கடைசி அத்தியாயமாக்கு நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம். எங்க தலைமுறை கடைசி அத்தியாயம் எழுதி கொண்டிருக்கிறது. இந்த அத்தியாயம் முடிந்த உடனே எஸ்ஏ பிள்ளைகள் ஸ்கூல்ல எழுதுவாங்க தெரியுமா? முன்னுரை, பொருள், கடைசியில முடிவுரைன்னு எழுதுவாங்க தெரியுமா? இப்போ எங்க காலத்துல முடிவுரை எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. முடிவுரை எழுதி முடித்த உடனே கொடுக்கப்படுகிற ஒரு காலம் வரும், ரெக்கார்டை சப்மிட் பண்ணுகிற ஒரு காலம் வரும். ரெக்கார்டை கொடுத்த உடனே அடுத்த ஒரு காலம் வரும். அடுத்த காலத்துடைய பெயர் தீங்கின் காலம் வரும். ஜனம் நீங்கள் எல்லாரும் அறிந்து தான் ஆக வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக மட்டும் ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை, காணிக்கைக்கு தசவாங்க கொடுப்பதற்காக மட்டும் நம்மை அழைக்கவில்லை. நம்மை கோபாக்கினைக்கு தப்புவதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். தீங்கிலிருந்து காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக எங்களுடைய பிரயாசம்? கர்த்தர் எங்களுக்கு தந்த ஆத்துமாக்களில் ஒன்றை கூட இழப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இல்லை. அத்தனை பேரையும் ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தீங்கு நாளில் கூடார மறைவில் ஒளித்து வைத்து அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எந்த கூடாரம்? அந்த கூடாரத்தில் தாவீது கண்டது வேற கூடாரம். நாம பார்க்க போகிறது மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நல்ல பாக்கிய ரெண்டு கைகளும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நல்ல பாக்கிய மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் அந்த நல்ல காலமோ செல்லுதே, வாலிபமும் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நல்ல
மகிமையில் மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நல்ல பாக்கிய அந்த நல்ல பாக்கிய எத்தனை பேர் சொல்லுகிறீங்க கர்த்தர் தந்த நல்ல காலத்தை, தேவ பிரசன்னத்தை? ஆலயம் நம்ம தான் ஆலயம், ஆனால் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். சபை கூடி வருதலை விட்டு விடாது. நாளானது சமீபிக்கிறதான நேரத்தில், நாள் சமீபித்து வருகிறது. சபை கூடி வருதல் விட்டு விடக்கூடாது. புத்தி சொல்லுங்க, பாஸ்டர் அல்ல சொல்றது, ஒருவருக்கொரு சொல்லிருங்க அப்படின்னு இருக்கு. வாசிச்சுருவோமா? எபிரேயர் 10 எடுங்க பார்க்கலாம். எபிரேயர் 10வது அதிகாரத்தில் அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 25வது வசனம், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் ஒருவருக்கொருவர் சொல்லணும்னா, சபை கூடி வர்றதை மட்டும் விட்டுறாதீங்க, கூட்டத்தை விட்டுறாதீங்க, வசனத்தை விட்டுறாதீங்க, ஆராதனையை விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க. ஏன்? நாளானது சமீபித்து வருகிறது. எந்த நாள் சமீபித்து வருகிறது? நம்மை அழைக்கிற நாள் சமீபித்து வருகிறது. நம்மை அவர் இந்த நாளில் அழைப்பார் என்று சொன்னார். நாளைய தினத்திலிருந்து கொடுக்கிற நாளுடைய பெயர் தீங்கின் காலம். தீங்கு நாள் வரப்போகிறது. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்னாச்சு. இனியும் நாங்க இப்படிதான் இருப்போம், இனியும் நாங்க இப்படிதான் நடப்போம். என் தம்பி, என் ஐயாமார்களே, அம்மாமார்களே, எங்களுக்கு சொல்ல தான் முடியும். அடுத்துள்ள காரியம் உங்க கையில் இருக்கு, நீங்க தான் பார்த்துக்கணும். எங்களுக்கு இங்க இயேசு வரப்போகிறார், இயேசு கிறிஸ்து ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், இதெல்லாம் சொல்ல தான் முடியும். உங்களை கூட்டிட்டு போக முடியாது. அது எந்த பாஸ்டராலே முடியாது. நான் இதா இயேசு வர்றாரு, இதா இயேசு வர்றாருன்னு ஒரு கண்ணை அங்கே பார்ப்பேன், ஒரு கண்ணை இங்கே பார்ப்பேன். இயேசு வர்றாரு இயேசு வர்றாருன்னு சொல்லிக்கிட்டு நான் போயிடுவேன். நான் போக்குள்ள வழியே தான் பார்ப்பேன். நீங்கள் எல்லாரும் அந்த மறுபறைக்கு வந்து சேர்ந்துடணும். நீங்கள் வந்து சேர்ந்து அந்த நாளானது சமீபமாக இருக்கிறது. இல்லை பாஸ்டர், நாங்கள் எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொன்னால், அடுத்ததாக நீங்கள் இன்னொரு காலத்துக்குள்ளே பிரவேசிப்பீர்கள். அந்த காலத்துடைய பேர் தீங்கின் காலத்துக்குள்ளே பிரவேசிப்பீர்கள். அப்பொழுது நீங்கள் உங்களுக்கு பிரதர் அந்தி கிறிஸ்துவை பார்க்கலாம். தெய்வ கோபம் பூமியில கொட்டப்படுவதை பார்க்கலாம். வலது கையிலேயாவது நெற்றியிலேயாவது ஒரு முத்திரை பதிப்பதற்கு கட்டாயப்படுத்துகிறதை பார்க்கலாம். அன்றைக்கு நீங்க சொல்லுவீங்க, மற்றவர் சொல்லி சொல்லி நான் கேட்கல, நான் நம்பல. கெட்டி அக்கா, நீ நம்பு, நீ அன்னைக்கு அவர் சொன்ன. மற்றவர் இப்படி சொல்லி சொல்லி கத்துனாரு. ஆள் உண்டான்னு சொல்லி ஒன்று ஃபோன் அடிச்சு பார்ப்போன்னு எனக்கு ஃபோன் அடிப்பியா, ரிங் வர, ஆனால் எடுக்க கால் இருக்காது, நான் போவேன். தீங்கு நாளில் கூடார மறைவில், தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். விட்டு கொடுக்க மாட்டார்கள். தேவ பிள்ளைகளுக்குள்ள பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? என்னை இனி வரப்போகிற தீங்குக்கு முன்னால அவர் விட்டு கொடுக்க மாட்டாருங்க. எவனாலும் வரட்டும், அந்தி கிறிஸ்துவனாலும் வரட்டும், சாத்தானாலும் வரட்டும், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை விட்டு கொடுக்க மாட்டார். அவர்களை கூட்டி கொண்டு போவதற்காக தான் ராஜா வருகிறார். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, என்னை விட்டு கொடுக்க மாட்டாருங்க, என்னை விட்டு கொடுக்க மாட்டாருங்க, அவன் கைக்கு விட்டு கொடுக்க மாட்டாருங்க, விட்டு கொடுக்க மாட்டாருங்க. என்னை கொண்டு போவதற்காக தான் அவர் வருவார்.
கர்த்தரை தேடுறவங்க நீங்க கவலைப்படக்கூடாது. கர்த்தரை முழு இதயத்தோடு சேவிக்கிறவங்க கவலைப்படக்கூடாது. நான் போவேனா மாட்டேனா. நம்ம வித்தியாசமா என்னது? கர்த்தர் என்னை சேர்ப்பதற்கு வரப்போகிறார், அவரை தரிசிக்க போகிறேன். ஆமா, வெளிநாட்டிலேருந்து வரப்போகிற வீட்டுக்காரர் 10 நாளையில் வர்றாருன்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? நாளை என்ன ஆரம்பிப்போம்? இன்னும் 8 நாட்கள் 12 மணி நேரங்கள் மாத்திரமே உள்ளன. எதுக்காக? அத்தானை பார்க்க இல்லையா? இனியும் 4 நாட்கள் 3 மணி நேரம் மட்டுமே உள்ளதுன்னு ராத்திரியில் உட்கார்ந்து சொல்லுவாங்க. ஏன்? வரப்போறாரு வரப்போறாரு வரப்போறாரு. இதே விட ஆவலோடு கூட என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். எங்க ஆசையெல்லாம் இயேசு தானே, அவர் பொன்முகம்தான் நாங்க பார்க்கணுமே. எங்க ஆசையெல்லாம் இயேசு தானே, அவர் பொன்முகம்தான் நாங்க. என் மணவாளன் சுராஜாவை நாங்க காணவே வாஞ்சிக்கிறோம். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது? என் இயேசுவை நான் காண்பேன், என் இயேசுவை நான் காண்பேன். ஹல்லேலூயா. அந்நிய கண்கள் இல்லை, என் கண்ணே அவரை காண், என் கண்ணே அவரை காணும். கண்டா தாயார் ஒருத்தவங்க எழுதுனாங்க, ஒரு தாயாராக எழுதுனாங்க. இப்போ சமீபத்தில் தான் இறந்தாங்க. அவங்களுக்கும் பாடினாங்க, முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பே, போர்க்கிரீடம் சூட்டி. சமீபத்தில் நான் ஒரு பாட்டு கேட்டேன். என் இயேசுவை நான் கண்டவுடன் அவர் கால்களை கட்டிக்கொள்வே, என் கண்ணீரால் அவர் பாதம் கழுவாமல் நான் விடமாட்டே, என் கண்ணீரால் அவர் பாதம் கழுவாமல் நான் விடமாட்டே. என் மீட்பரை நான் காணுவே, நான் காணுவே, அந்நிய கண்களினாலல்ல. 2 கைகளை உயர்த்தி பாடலாமா? என் நேசரை நான் கண்டவுடன் அவர் கால்களை கட்டிக்கொள்வே. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? என் நேசரை நான் கண்டவுடன் அவர் கால்களை கட்டிக்கொள்வே, என் கண்ணீரால் அவர் பாதம் கழுவாமல் நான் விடமாட்டே, என் கண்ணீரால் அவர் பாதம் கழுவாமல் நான் விடமாட்டே. மீட்பரை நான் காணுவேன், ஒரு நாளினில் நான் காணுவேன், என் மீட்பரை நான் காணுவேன், ஒரு நாளினில் நான் காணுவேன். அந்நிய கண்களினாலல்ல, சொந்த
கண்களினால் காணுவே, அந்நிய கண்களினால் அல்ல. அந்த ராஜ்யத்துல போய் அவரை பார்த்த உடனே நமக்கெல்லாம் கண்ணீர் வருமா? அப்பதான் ஆட்டுக்குட்டியானவர் தாமே நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். நான் இப்படி நினைக்கிறேன். எதுக்கு தெரியுமா கண்ணீர் வரும்? நாங்க இதுக்கெல்லாம் பாத்திரவான்களே அல்லப்பா, இது போல மகிமையை பார்ப்பதற்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம். பாவியா கிடந்தாப்பா, துரோகியா கிடந்தாப்பா, குடிச்சுக்கிட்டு கிடந்தாப்பா, ஊதாரியா கிடந்தாப்பா, காணியாட்சிக்கு தூரமா போனாப்பா, ஒரு காசு செலவு இல்லாம, ஒரு பணம் செலவு இல்லாம சொந்த குமாரனை அனுப்பி தந்து அவரை விசுவாசித்ததுனால இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை அன்றைக்கு ஆபிரகாம் தெய்வத்தை விசுவாசிச்சு பாலும் தேனும் ஓடுகிற கானான பாப்பாருன்னு சொன்னா, இந்த இயேசு ராஜாவை நான் விசுவாசிக்கிறதுனால நான் அந்த பரம கானான கண்ணு காண்பதற்கு ஒரு பெரிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்தீரே ஆண்டவரே. இது என்னுடைய கிரியை அல்ல, இது உம்முடைய கிருபை, இது தேவனுடைய ஈவு, இது தேவனுடைய இரக்கோப்பா. இறக்காண்டவரே, இறக்காப்பா. இதெல்லாம் பார்த்த உடனே நமக்கு கண்ணீர் வந்துடும். ஐயோ, நான் இதுக்கு தகுதியானவன் அல்ல அப்பா, நான் இதா தீங்குல கிடக்க வேண்டியவன், அந்த கிறிஸ்து ஆட்சியில முத்திர தரிப்பதற்காக ஓடுகிற கூட்டத்தில் கிடக்க வேண்டியவன். ஆனா என்னை சேர்த்து கொண்டது உம்முடைய அன்பு, என்னை அரவணைத்தது உம்முடைய அன்பு, என்னை தாங்கினது உம்முடைய கிருபை, என்னை இங்க கொண்டு வந்து நிறுத்தினது கிருபை, உங்க தயவு. முடிக்கிறதுக்கு மனசு இல்லை, வேற வழி இல்லை, எழும்பி நில்லுங்க.